வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது கொஞ்சம் ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காவாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி காம்பை முழுசும் கட் பண்ணாமல் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணி பாருங்கள். இதில் பூச்சி இருந்தால் வேறு கத்திரிக்காவை எடுத்துக்குங்க. இதை நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பெரிய கத்திரிக்காவாக இருந்தால். சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் நம்ம அதை 4 பீஸாக கட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கத்திரிக்காவிலையும் உள்ளே நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவிலையும் மசாலாவை தடவி எடுத்துக்குங்க. கத்திரிக்காவிலே தண்ணி இருந்ததுனால நான் தண்ணிலாம் இதில் மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ரொம்ப ட்ரையாக இருந்தால் தண்ணி கலந்து எடுத்துக்குங்க. இந்த மசாலாவில் இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் படுற மாதிரி மசாலாவை தேய்ச்சி விட்டுக்குங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி மசாலாவை தடவிக்குங்க. எனக்கு மசாலா மீதி வரலை. உங்களுக்கு மசாலா பத்தலைன்னா கூடுதலாக கலந்து தேய்ச்சிக்குங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை தடவிக்குங்க. 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த குழம்புக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முழு பூண்டை தோலை நீக்கி எடுத்துக்குங்க. ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு நம்ம புளியை ஊற போட்டுடலாம். இந்த குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்தரைச்சி தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 7 வரமிளகாய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்பட்டால் 2 மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரமே சரியான அளவாக இருந்தது. இந்த மசாலாவை எண்ணெய்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்குங்க. மசாலாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு சூடாறினவனை நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் சேர்க்காம ட்ரையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/4 மூடி துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நம்ம துருவிட்டு சேர்க்கறதுனால திரும்பவும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும். தேங்காவை இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். தேங்காய் இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதையும் நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்க்காம நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட நம்ம 4 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ரொம்ப சின்ன சைஸாக இருந்ததுனால நான் ஒரு 10 கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் வாங்கியிருந்தீங்கன்னா 6 கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டாலே போதும். பிளேட்டில் எக்ஸ்ட்ரா மசாலா இருந்தால் அதையும் நம்ம இந்த கத்திரிக்காயில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம இன்னொரு பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிட்டிருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த கத்திரிக்காவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம்,
1/4 ஸ்பூன் வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்க்கறதுனால குழந்தைங்க வந்து வெங்காயத்தை ஒதுக்க மாட்டாங்க. கிரேவியும் நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் வந்து இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இதே அளவுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டையும் இப்போ சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே கடாயில் வெங்காயத்தை சேர்த்துட்டு கூட வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ மறுபடியும் கத்திரிக்காவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலாவை நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காவை இந்தளவுக்கு நம்ம 50% ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்தவுடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சு எடுத்தாச்சு. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்ப அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிடவும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான கலர்ஃபுல்லான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.